श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताम्बिके श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताम्बिके ஓம் சக்தி. முதல்ல நம்ம 8:30க்கு லிங்க் கொடுப்போம் சக்தி. எல்லாரையும் அட்மிட் பண்ணுவோம். சரிங்களா? எல்லாரும் கடகடன்னு முதல்ல வெயிட் பண்ணிட்டு இருங்க. எல்லாமே கேமரா வந்து மருவத்தூர் கேமரா, மருவத்தூர் ஆடியோ மத்த எல்லாமே சரியா இருக்கான்னு பார்த்துட்டு தான் நாங்க டக்குன்னு உள்ள விடுவோம். நீங்கலாம் வெயிட்டிங்னு இருப்பீங்க. ஒரு கிளிக்ல என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, எல்லாரும் உள்ள வந்துருவீங்க. சரிங்களா? அட்மிட் ஆல்னு கொடுத்தா அத்தனை பேரும் லிங்க் உள்ள வருவீங்க. சரிங்களா? அப்ப வந்த உடனே நீங்க வந்து அதுக்கு முன்னாடியே உங்க பிளேஸ்ல நீங்க எல்லாமே ரெடியாகி வச்சிருக்கணும். 3 படம் அம்மா படம் பிரதிஷ்டை பண்ணி அம்மாவுக்கு வந்து அர்ச்சனை தேங்காய் அதெல்லாம் வச்சுட்டு பின்னாடி வந்து விஷுவல்ல வர மாதிரி பேனர் கட்டி சக்திகளை எல்லாம் 1 arm டிஸ்டன்ஸ் எடுத்து உட்கார வச்சு, அதாவது அந்த பேட் வைக்கணும், அவங்க அர்ச்சனை பண்ணணும், தன்னைத்தானே சுத்தி கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணணும். அதுக்கு நம்ம கையை நீட்டினா அவங்கவுங்க கையை நீட்டினா எவ்வளவு தொலைவு வருதோ அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்து எல்லாரையும் நீங்க உட்கார வைக்கலாம். நல்ல பெரிய இடம்னா நிறைய இடம் விட்டு உட்கார வைக்கலாம். இடம் பத்தாத குறைக்கு நம்ம என்ன சொல்றோம், 1 arm டிஸ்டன்ஸ் எடுத்து உட்கார வைக்கிறோம். இது மாதிரி முதல்ல பொசிஷன்ல உட்கார வச்சிருந்தீங்க. அந்த பொசிஷன் எப்படி இருக்கணும்னா, படம் வந்து கிழக்க பார்த்து வச்சிருந்தீங்கன்னா சக்திகளும் கிழக்க பார்த்தே உட்கார வச்சிருங்க. சரிங்களா? சக்திகள் கிழக்க பார்த்து நடுவுல வழி விட்டு உட்கார வச்சிருங்க. அம்மாக்கு வந்து நம்ம எப்பவும் என்ன பண்ணுவோம், அம்மாக்கு நேரா வந்து கொஞ்சம் வழி விடுவோம் இல்லையா, திஷ்டி சுத்தத்துக்காக. அம்மா படத்துல தீபாரணை காமிச்சிட்டு நேரா அவங்க வெளியில வந்து அத்தனை பேருக்கும் வெளிப்பக்கமா வந்து திஷ்டி சுத்துவாங்களா, கிழக்க பார்த்து திஷ்டி சுத்தும் பொழுது அந்த மாதிரி உட்கார வச்சிருங்க. திஷ்டி மன்றத்துல படம் கிழக்க பார்க்க இருக்கும். நம்ம மந்திரம் படிக்கிறப்ப நார்மலா லெப்டும் ரைட்டும் உட்கார்ந்துருப்போம். அதாவது தெற்கும் வடக்குமா பார்த்து உட்கார்ந்துருப்போம். ஆனா திஷ்டி சுத்துறப்ப எல்லாரும் என்ன பண்ணுவோம், கிழக்கு நோக்கி உட்காருவோம். அப்ப அம்மா படத்துல இருந்தோ அந்த கருவறை அம்மா சிலையில இருந்தோ நம்ம திஷ்டி சுத்தி எடுத்து நடந்து வரப்ப குறுக்க ஒரு வழி விட்டுருப்போம்ல, அந்த மாதிரி வழி விட்டு அம்மாக்கு நீங்க பேக் காமிக்கிறேன் அப்படின்னு நீங்க கவலைப்பட வேணாம். நடுவுல நீங்க ஒரு வழி விட்டு உட்காருங்க. இப்ப நீங்க ஜோதி வந்திருக்கு, ஆன்மீக ஜோதி உங்க மன்றத்துல இருக்குன்னா அத வந்து அம்மாக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு ஏத்தி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தனியா அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி சென்டர்ல வச்சிடலாம். சென்டர்லன்னா அம்மா படத்துக்கு பக்கத்திலேயே, ரொம்ப தள்ளி இல்ல, பக்கத்திலேயே வச்சு அதுக்கு பக்கத்துல 2 பக்கமா நடுவுல கேப் விட்டு எல்லா சக்தியிலையும் கிழக்கு பார்க்க 1 arm டிஸ்டன்ஸ் எடுத்து உட்கார வச்சிருங்க. அவங்க கையில என்னென்ன இருக்கணும்னா, ஒரு எக்ஸாம் பேட், அதாவது கிளிப் இருக்கிற ஒரு பேட், ஒரு அட்டை, அது மேல வந்து ஒரு கிளிப் இருக்கணும். ஒரு கிளிப்பாவது இருக்கணும். பல கிளிப் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். சைட்ல எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நகர்ந்துருமோன்னு பயமா இருந்தா நீங்க எக்ஸ்ட்ராவா சைட்ல எல்லாம் வச்சுக்கோங்க. அது உங்களோட கன்வீனியன்ஸ். அப்புறம் பிடிஎஃப், ஸ்ரீசக்கர பேப்பர் பிடிஎஃப் கீழே வச்சு அது மேல பட்டர் ஷீட் வச்சு இதை கரெக்டா நகராம பின் பண்ணிக்கிறீங்க. பின்னா குண்டுசில இந்த கிளிப் போட்டுக்கிறீங்க. அப்புறம் பென்சில் 1 or more பென்சில்ஸ் நீங்க வச்சுக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்டதோ பென்சில்ஸ் வச்சுக்கலாம். இல்ல லெட் பென்சிலா இருந்தாலும் ஓகே தான், உங்க வசதிப்படி நீங்க அதை வச்சுக்கோங்க. அப்புறம் குங்கும அர்ச்சனைக்கான குங்குமம், அப்புறம் மந்திர நூல் அல்லது பிடிஎஃப் கூடுமான வரைக்கும் மந்திர நூலே வச்சுக்கோங்க. அப்படி இல்லாதவங்களுக்கு புதுசா யாரோ வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் மந்திர நூல் வாங்கி வச்சுக்கோங்க. முடியாத பட்சத்துக்கு பிடிஎஃப். இது வந்து இதெல்லாம் வச்சுட்டு பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்கவுங்க பொசிஷன்ல இருக்கணும். இவங்க எல்லாரையும் உட்கார வச்சு ஏற்கனவே நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கணும், அம்மா படத்துக்கு தீபாவளி காமிச்சு திஷ்டி சுத்தி வழிபாட்டுக்கு தயார் நிலையில இருக்கணும். 9:25க்கு திருமதி அம்மாவோ அல்லது ஸ்ரீதேவி அம்மாவோ வந்து தீபாவளி காமிச்சு ஆரம்பிப்பாங்க. அப்ப நீங்களும் உங்க பிளேஸ்ல அம்மா படத்துக்கிட்ட தீபாவளி காட்டுறதுக்கு, தொடர் கற்பூரம் போடுறதுக்கு ஒருத்தரை நிறுத்தி வச்சுக்கோங்க. அர்ச்சனை பண்றதுக்கு ஒருத்தரை நிறுத்தி வச்சுக்கோங்க. இது தவிர ஒரு நபர் வந்து இந்த வரைகிறவங்களுக்கு இப்படி ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தர் நிப்பாங்க. எல்லாரையும் கவர் பண்ற மாதிரி ஏத்த மாதிரி ஒருத்தர், ஜூம் கோஆர்டினேட்டர், கேமரா செட்டப்போட ஒருத்தர், எக்ஸ்ட்ராவா வேற யாரும் தேவைப்பட்டாங்கன்னா இன்னொருத்தரை நிக்க வச்சுக்கோங்க. இல்லைன்னா வெளியில இருந்து ஸ்டூடியோ மேன் பர்சன் யாராவது கூப்பிட்டுக்குங்க. ஸ்டூடியோக்காரவங்கள ஹையர் பண்ணீங்கன்னா, வடைக்கு கேமரா எடுத்தீங்கன்னா அந்த பர்சன் எய்தாப்ல இருக்க போறாங்க. இதுதான் இந்த செட்டப், கம்ப்ளீட் செட்டப். சரிங்களா? இதுக்கு பார்வையாளரா நீங்க யாரையாவது கூப்பிட்டீங்கன்னா அவங்களையும் வரைய வச்சிருங்க. அவங்களையும் கீழே உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு ஸ்ரீசக்கரம் கொடுத்து அவங்களையும் வரைய வச்சிருங்க. எல்லாரையும் செய்ய சொல்லியிருக்காங்கன்னு அவங்க பேசுறப்ப மட்டும் எச்சு பேசிக்கிட்டோம். இல்ல அவங்களுக்கு ஒரு பிரதானமா ஒரு இடம் கொடுத்து முன்னாடி உட்கார வைங்க. அவ்வளவுதான். இவ்வளவுதான் இந்த செட்டப். இதுல 9:25க்கு நம்ம தயார் நிலையில இருக்கிறோம். அங்க தீபாவளி காமிக்கிறாங்க. 9:30க்கு வரைய ஆரம்பிச்சிடுறோம். இதுல ஏதாவது ஒரு சில விஷயங்களால, முன்னேற்பாடுகள்னால ஏதாவது கொஞ்சம் டைம் முன்ன பின்ன பேசிக்கலாம். ஆனா 9:30க்கு வரைகிறோம்னா வரைகிறோம். அதுதான். இது எல்லாமே நாங்க இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்லுவோம் சார். என்னோட வாய்ஸ் அநேகமா கேட்கிற மாதிரி என்ன பண்ணிடுவோம், உங்க எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கும். சோ இப்போது சக்திகள் வரைய துவங்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்.
முதலில் நடுவில் இருந்து மையப்பகுதியில் இருந்து சதுரத்துக்கான 4 கோடுகளை வரையவும். முதலில் வலது மேல்புறத்திலிருந்து வரைய துவங்கவும். அதில் வெளிக்கோடுகளை முதலில் வரையவும், நடுக்கோட்டினை அடுத்தது வரையவும், உள் கோட்டினை அடுத்தது வரையவும் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டே இருப்போம் சக்தி. இதுக்கெல்லாம் இப்ப நாங்க ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். இந்த ஷார்ட்ஸ் போட்டா அதை பார்த்தாவே உங்களுக்கு இன்னும் தெளிவா தெரிஞ்சிடும். ஸோ வரையறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே சொல்லிட்டே இருப்போம். இதையும் நாங்க பேசுவோம். நாங்க பேசுறதுல உங்களுக்கு கேட்கும். அதை கேட்கிற மாதிரி நீங்க அவசியமா உங்க மன்றம் லொகேஷன்ல நீங்க ஆடியோ செட் பண்ணி வச்சுக்குங்க. ஏன்னா சில லேப்டாப்ல அவங்களுக்கு மட்டும்தான், பக்கத்துல உட்காந்துருக்கவங்களுக்கு தான் ஆடியோ எடுக்கும். வரைகிறவங்க பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு கேட்கிற மாதிரி அவசியமா ஒரு மைக்கு வைங்க, ஆம்பிளிஃபையர் வைங்க. இந்த செட்டப் வந்து அவசியமா எல்லா லொகேஷன்லயும் இருக்கணும். ஏன்னா நாங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அதுல இருந்தா உங்களுக்கு வரும். அதனால அந்த சவுண்டு, அந்த ஆடியோ கேட்கிற மாதிரி நீங்க உங்க இடத்துல ஆடியோ சிஸ்டம் அவசியமா செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி வரைகிறது பண்ணுங்க. நாங்க இதுவும் கிராஸ் வெரிஃபை பண்ணிப்போம். எல்லாரும் வரைஞ்சிட்டாங்களா, எல்லா லொகேஷன்லயும் வரைஞ்சிட்டாங்களான்றத இந்த டயக்ராம் கோஆர்டினேட்டரோட நாங்க கோஆர்டினேட் பண்ணிப்போம். அவங்க செக் பண்ணிட்டு எல்லாரும் வரைஞ்சிட்டாங்கன்ற சிக்னலை எங்களுக்கு அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எத்தனை இடத்துல இருந்து வருது அப்படிங்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணிப்போம், ஒரு ஃபாலோ அப் மெசேஜ் வச்சுப்போம். அதை வச்சு நாங்க கன்ஃபார்ம் பண்ணி எங்க கூட இருக்கிற அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யூனியன் பர்சனோட டிஸ்கஸ் பண்ணிட்டு வரைகிற ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தது குரு போற்றி கோடி அர்ச்சனைக்கான ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வரைஞ்சு முடிச்சோன்னா அவங்கவுங்கள என்ன பண்ண சொல்லுவோம், வச்சிட சொல்லுவோம். கையில போன் வச்சுட்டு ஸ்கேன் பண்றதெல்லாம் ஒரு மெத்தட் அவங்க சொன்னாங்க. பட் நாங்க அதை ஒத்துக்கல. கையில போன் இருந்தா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், இது ஒரு தியான முறையா அமையாது, வழிபாட்டுல தொந்தரவா இருக்கும்னு சொல்லிட்டு தான் லாஸ்டா குரூப் போட்டோல வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கோம் சக்தி. அதனால யாரும் போனை பக்கத்துல வச்சுட்டு தொந்தரவுல போன் சவுண்ட் வர மாதிரி, போன் மணி அடிக்கிற மாதிரி எல்லாம் வச்சிடாதீங்க. கையில போன் வேணாம் அந்த நேரத்துல யாருக்குமே. சோ வரைஞ்சு முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் தீபாராதனை மருவத்தூர்ல காமிப்பாங்க. நீங்களும் எல்லா இடத்துலயும் எல்லாரும் காமிப்பீங்க. அதை விண்டோவா நாங்க வெரிஃபை பண்ணுவோம். எல்லா இடத்துலயும் எத்தனை விண்டோ மேக்சிமம் வைக்க முடியுமோ அதுல வச்சு எல்லா இடத்தையுமே காமிப்போம், பார்ப்போம். அதனால எல்லாரும் கரெக்டா பண்ணுங்க. அதுக்கப்புறம் குரு போற்றி உருவேற்றுதல், முதல்ல மூலமந்திரம், அதுக்கப்புறம் ஒரு தடவை தோத்திரம், அதுக்கப்புறம் தொடர்ந்து 9 தடவை குரு போற்றி. இதுல இந்த நம்பர் காட்டலாம். வழக்கமா நம்ம நம்பர் காட்டுவோம்ல, முதல்ல உள்ள குரு போற்றி முடிஞ்சோன்னா நம்பர் 1 தூக்கி காட்டுறது, 2வது குரு போற்றி முடிஞ்சோன்னா நம்பர் 2. எப்பவும் நம்ம அதுக்காக எக்ஸாம் பேட் தேடுவோம். இப்ப நம்மள்ட்ட எக்ஸாம் பேட் நிறைய இருக்கு. இல்ல ஒரு ஸ்லேட்ல கூட எழுதி என்ன பண்ணலாம், 1 2 3 எழுதி காட்டலாம். இல்லைன்னா பிரிண்ட் அவுட் பிடிஎஃப் அனுப்புவோம், அதை பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம் 1 2 3 நம்பர்ஸ். ஸோ அதை வந்து என்ன பண்ணுங்க, தூக்கி காட்டணும். ஒவ்வொரு அந்த மந்திரம் முடிகிறப்ப அதை காமிக்கணும், அது மெயின். அதுக்கப்புறமா 9 முறை குரு போற்றி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப தீபாராதனை அம்மாக்கு காட்டுவாங்க. அப்ப எல்லாருமே எப்படிதான் உட்கார்ந்துட்டு இருப்பீங்கன்னா, கிழக்க பார்க்கதான் உட்காந்துருப்பீங்க. அந்த பிளேஸ் மாறாது. நீங்க வரைஞ்ச இடத்துல வரைஞ்சபடியே உட்காந்துருப்பீங்க. கீழே வந்து ஸ்ரீசக்கரத்தை வச்சுட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்ரீசக்கரத்தை வச்சுட்டு புக்கை பிரிச்சு படிச்சுட்டு இருப்பீங்க. இதுதான் உங்க பொசிஷன். உங்களுக்கு பின்னாடி தீபாரணா காட்டுவாங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது அம்மா படத்துக்கு காட்டிட்டு இருப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல நீங்க அதுதான் உங்களுக்கு சிரமமா இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா, அந்த அர்ச்சனை பண்றவங்க தொடர்கற்பூரம் போடுறவங்கள வேணா முன்னாடி நின்னுக்க சொல்லலாம். முன்னாடி நின்று திருஷ்டி சுத்துவாங்களா, அந்த மாதிரி நின்னுக்க சொல்லிட்டு அங்கேயிருந்து அம்மா படத்துக்கு காட்டி அம்மா படத்துக்கு தீபாரணா காட்டுற மாதிரி வேணா வச்சுக்கலாம். ஆனா அவங்க கேமராவை மறைச்சிடக்கூடாது. மெயின் அந்த இடத்துல நிக்க வச்சா கேமரா அந்த இடத்துல தான் இருக்கும், அது மறையும். அதனால அவங்க அம்மா படத்துக்கிட்டே இருக்கட்டும். அந்த கன்ஃபியூஷனே வேணாம் உங்களுக்கு. சோ வழக்கம் போல எப்பவும் எந்த இடத்துல நின்று அர்ச்சனை பண்ணுவோமோ, தீபாரணை பண்ணுவோமோ அது மாதிரி 9 முறை முடிச்சோன்னா தீபாராதனை, அதுக்கப்புறம் மூலமந்திரம், அதுக்கப்புறம் சங்கல்பம் முடிச்சு மூலமந்திரம், திரும்ப 108. இந்த 108க்கு அம்மா படத்துக்கிட்ட ஒருத்தர் வந்து குங்குமார்ச்சனை பண்ணுவாங்க. இங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க வரைஞ்ச ஸ்ரீ சக்கரத்துக்கு குங்குமார்ச்சனை அந்த பேப்பர் மேல போடணும். பயப்படாதீங்க, பேப்பர் மேல அந்த சக்கரத்து மேல போட்டு பண்றதுதான் விசேஷம். அதனால 108 போற்றி திருவுரு படிச்சு மூலமந்திரம் 108 போற்றி திருவுரு படிச்சு குங்குமார்ச்சனை பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் தீபாராதனை வந்து மொத்தமா அம்மா படத்துக்கு அவங்க காட்டுவாங்க. யார் தீபாராதனை காட்டிட்டு இருக்காங்களோ அவங்க காட்டுவாங்க. அங்க ஒருத்தங்க தொடர் கற்பூரம் போட்டுட்டு இருக்கணும். அதனால அந்த அம்மா படத்துக்கிட்ட ஒரு 2 பேரோ அல்லது 3 பேரோ வச்சுக்கோங்க. வழக்கமா தொண்டு செய்யறவங்களா இருக்கட்டும். இவங்களுக்கு எல்லாம் வேணா திரும்ப அப்புறமா அந்த ஜூம் கோஆர்டினேட்டர், டயக்ராம் கோஆர்டினேட்டர், அர்ச்சனை பண்றவங்க, தொடர்கற்பூரம் போடுறவங்க, இவங்களுக்கு எல்லாம் அப்புறமா ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னா அவங்களையும் ஸ்ரீசக்கரம் வரைய சொல்லி அவங்கள ஒரு குங்குமார்ச்சனை பண்ண சொல்லி அந்த பேப்பரையும் நீங்க சப்மிட் பண்ணிடுங்க சக்தி.
அவங்க வந்து குரு போற்றி உருவேற்றுதல் அதுல பண்ணணும்னு தேவையில்ல. அவங்க ஏற்கனவே சேர்ந்து அந்த கணக்குல இருப்பாங்க. இதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தியானம் பண்ணுவீங்க. தியானம் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு 5 வழிபாடு பண்றது. 5 வழிபாட்டுக்கு கீழ பேப்பர வச்சுட்டு, அது மேல பற்றாம முன்னாடி நின்னு ஒருத்தர் சொல்லுவீங்க. அம்மா படத்துக்கிட்ட நின்னு சொல்லுவீங்க. அதுபடி எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, அ அத ரிப்பீட் செஞ்சு நமஸ்காரம் பண்ணி எந்திரிப்பீங்க. திரும்ப வந்து திஷ்டி கழிச்சோன அம்மா படத்துலேருந்து தீபாராதன, எலுமிச்சம்பழம், பூசணிக்காய் இத திருஷ்டிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, சென்டர்ல நடந்து வந்து முன்னாடி அம்மா படத்துல காமிச்சு சென்டர்ல நடந்து வந்து எல்லாருக்கும் சேர்த்து முன்னாடி திருஷ்டிக்க சுத்தி வந்து உடைப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்கவங்களோட ஸ்ரீசக்கர குங்குமத்த அவங்கவங்க வேற ஏதாவது பேப்பர், கவர் எப்படி நீங்க குடுக்குறீங்களோ அத மடிச்சுக்கலாம். அந்த பேடோட எக்ஸாம் அந்த பேட்ல நீங்க வரைஞ்சிருப்பீங்கல்ல ஸ்ரீசக்கர பிடிஎஃப் அடியில இருக்கும். முன்பக்கத்துல உங்களோட டயகிராம் இருக்கும். அதோட எல்லாரும் வந்து அசெம்பிள் ஆகணும். எப்படி அசெம்பிள் ஆவீங்கன்னா, இப்ப அம்மா படத்துக்கு 2 சைடும் இடம் இருந்தா 2 சைடும் உட்காருங்க. இல்லன்னா ஃபுல்லாவே கவர் பண்ணி உட்கார்ந்துருங்க. ஒருத்தர் முகம் கூட மறைக்காம இதுக்கு முன்னாடிலாம் நீங்க குரூப் ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க. நெறைய நம்ம எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஃபோட்டோஸ். அத நான் அனுப்பி வைக்கிறேன். அந்த மாதிரி யார் முகமும் மறைக்காம எவ்வளோ கூட்டமா சக்திகள் இருந்தாலும், அத்தன பேரும் தெளிவா தெரியிற மாரி எடுக்கலாம் சக்திகளே. அது மாரி எல்லாரையும் உட்கார வச்சுட்டு, அத அவங்க முகம் தெரியறது மட்டும் இல்ல, டயகிராமும் தெரியணும். அது இந்த தடவ இம்பார்ட்டன்ட். அதனால அதுவும் கவனம் வச்சுக்கங்க. ஒருத்தரோட டயகிராம் இன்னொரு பின்னாடி இருக்கிறவங்களோட முகத்த மறைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து Zoom கோஆர்டினேட்டரும், டயகிராம் கோஆர்டினேட்டர், மன்ற தலைவர்களோட வேலை. இது பொறுப்பா அத வந்து பாத்துருங்க. ஒருத்தரோட முகம், டயகிராம் எதுவுமே மறையாம பாத்து, அவங்கள உட்கார வச்சு குரூப் ஃபோட்டோ எடுத்து, வீடியோவும் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த டயகிராம் கோஆர்டினேட்டர் கவனமா ஒவ்வொரு பேப்பரையும் வாங்கி, நேம் இருக்கா? ஃபோன் நம்பர் இருக்கா? இத வெரிஃபை பண்ணிடுங்க. எல்லாரும் நேம் எழுதியிருக்காங்களா? இல்ல இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த திஷ்டி கழிக்கிறாங்கல்ல, திஷ்டி கழிச்சோம்னா கூட நீங்க என்ன பண்ணலாம், இந்த நேம், லொகேஷன் முன்னாடி நின்னு இந்த டயகிராம் கோஆர்டினேட்டர் எழுத சொல்லுங்க. எல்லாரும் இப்ப பேர் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர் எழுத சொல்லி ஒரு டைம் குடுங்க. அடுத்தது கான்டாக்ட் நம்பர் எழுத சொல்லி டைம் குடுங்க. அடுத்தது லொகேஷன் எழுத சொல்லி டைம் குடுங்க. இத நாங்க அனௌன்ஸ்மென்ட்டாவும் பண்றோம். சரிங்களா? நாங்க சொல்ல அங்க உங்களுக்கும் அவங்க சொல்லுவாங்க. அதுபடி எழுதிட சொல்லுங்க. அப்புறம் அது கரெக்ட்டா எழுதியிருக்காங்களான்னு வெரிஃபை பண்ணிட்டு பேப்பர வாங்கிக்கங்க. இத பேப்பர் வாங்குறதெல்லாம் Zoomல வராது. சரிங்களா? அந்த குரூப் ஃபோட்டோ திஷ்டி எடுக்கிறது முடிஞ்சோன வாழ்த்து பாடி முடிச்சுருவோம் ப்ரோகிராம. நீங்க வந்து குரூப் ஃபோட்டோ எடுக்கிறது, பேப்பர் கலெக்ட் பண்றதெல்லாம் ஆஃப் தி Zoom லைவ்ல வந்து ஆஃப் தி லைவ் வந்து நீங்க எடுப்பீங்க. 2 நிமிஷம் வீடியோ. அதுவும் நீங்க எடுத்துட்டு 2 நிமிஷம் வீடியோ என்னன்னா, எல்லாரும் தெளிவா தெரியணும். அவங்க வரைஞ்ச படமும் தெளிவா தெரியணும். அந்த மாரி கொஞ்சம் ஸ்லோவா அவங்கள்ட்ட மூவ் பண்ணி எடுத்து ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஃப்ரண்ட்ல அந்த எல்லாரும் தெரியிற மாரி கவர் ஆகுற மாதிரி ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறோம் இல்லையா? அந்த வியூல ஆரம்பிச்சு கொஞ்சம் க்ளோஸ் அப்ல ஜூம் இன் பண்ணி லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு அப்படியே டிராக் இன் பண்ணி, அப்புறம் திரும்ப ஜூம் அவுட் பண்ணி எல்லாரும் கம்ப்ளீட்டா தெரியிற மாரி ஒரு வியூ. இந்த மாரி வீடியோ வரும். இதெல்லாம் நாங்க இதெல்லாம் நாங்க Google ஃபார்ம்ல குடுத்துருக்கோம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம். அதுபடி செஞ்சுருங்க. இத வந்து அன்னைக்கே வந்து உடனடியா நீங்க ஒரு தடவ அது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாரையும் அனுப்பி வைங்க. நீங்க எடுத்த குரூப் ஃபோட்டோ அவசியமா அந்த குரூப் ஃபோட்டோவ பொறுப்பாளர், Zoom கோஆர்டினேட்டர் வெரிஃபை பண்ணுங்க. எல்லாரும் தெரியிறாங்களான்னு பார்த்துருங்க. அந்த வீடியோ நல்லா விழுந்திருக்கான்னு பார்த்துட்டு அவங்கள எந்திரிக்க சொல்லுங்க. ஏன்னா ஒன்ஸ் அவங்கள அனுப்பி விட்டுட்டு அப்புறம் திரும்ப நம்ம ஃபோட்டோ சரியில்லைன்னு அப்புறமா பார்த்துட்டு கவலைப்படக்கூடாது. அப்பவே ஆன் தி ஸ்பாட் என்ன பண்ணிடுங்க, ஃபோட்டோ நல்லா வந்திருக்கா, வீடியோ நல்லா வந்திருக்கான்னு பார்த்துட்டு அவங்கள எந்திரிக்க சொல்லுங்க. அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பேப்பர் வாங்கிடுங்க. வரைஞ்ச டயகிராம் வந்து கலெக்ட் பண்ணிடுங்க. ரொம்ப அவங்களுக்கு ஆசையா இருக்கும். நம்ம வரைஞ்ச படத்த நம்ம வாங்கிக்கணும். நமக்கு குடுத்த ஸ்ரீசக்கர பேப்பர பிடிஎஃப் நம்மளே வச்சுக்கணும்னு ஒரு ஆசை வரும். ஆனா அத வாங்கிடுங்க தயவு செஞ்சு. அதான் நல்லது. அத வாங்கிட்டு நம்ம அப்புறமா நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறோம். அதுபடி செஞ்சுக்கலாம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.